படம் எப்படி மேடம்? படம் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சுங்க படம். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்ததுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்ததுனாலே வர்த்து அதிகமா இருந்தது. விஜய் படம் எத்தனை தடவை இது பண்ணாலும் எத்தனை தடவை லீக் பண்ணாலும் அது வந்து பிளாஸ்ட் தாங்க. I am coming. சென்னை படம் பத்தி வரும்போது கரூர் சம்பவங்கள்ல ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற படம் சொன்னேன். இந்த படத்துல அப்படியான சீன்கள் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி சீன் இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பொலிட்டிக்கலா நிறைய இருந்தது. அதனால தான் வந்து இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்தது வந்து ரொம்ப இம்பாக்ட் வந்து நிறையவே இருக்கு அதுல. இது ஆக்சுவலா குழந்தைங்க பார்க்க கூடாதுலாம் கிடையாது. குழந்தைங்க பார்த்தாங்கன்னா இன்னும் பயங்கர ஹைப் ஆயிடுவாங்க. ஏ ரேட்டிங் கொடுக்குற அளவுக்குலாம் இல்ல. இட்ஸ் நார்மல் மூவி தான். கலவன கொண்டாடிட்டு இருக்காங்க. லீக் ஆனோடனே HD பிரிண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சர்க்குலேட் ஆயிடுச்சு. பட் ஆனா ஆஸ் அ ட்ரூ விஜய் ஃபேன்ஸ் நாங்க யாருமே பார்க்கவே கிடையாது. அதுக்கு ஒர்த்தான படம். நிஜமாலே தியேட்டர்ல வந்தா பார்க்கணும். நீ லீக் ஆயிடுச்சுன்னு அப்படியே 1.5 கோடி பேர் பார்த்துன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலுமே வந்து தியேட்டர்ல அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பாக்குறாங்க. லீக் ஆன படத்தை பார்க்கறவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் தான் நான் சொல்லணும். படம் சூப்பரா இருந்தது. இந்த சந்தோஷம் பெருசா செலிப்ரேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் அவரை இனிமே ஒரு நாளும் லைவ்ல என்ன நம்ம மூவில ஆக்ஷனை பார்த்தோமோ ஒரு ஆக்ஷனையும் நம்ம லைவ்ல பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது எஸ் பெருமையா தான் இருக்கு. தியேட்டர்ல பார்க்கறதுக்கும் ஒரு டிவில பார்க்கறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனும் தளபதி வர ஸ்க்ரீன் வந்துட்டு இட்ஸ் லைக் லாஸ்ட் மாஸ் மூவின்னு தான் நீங்க பார்க்கணும். இது வந்து ஒரு கதை இல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ஸ்டோரி இருக்கு, இது ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்டோரி அப்படின்றத தாண்டி இதை வந்து தளபதி நடிச்சிருக்காருன்ற இதுல பார்க்கும்போது வந்துட்டு ஒரு தளபதி ஃபேனா நீங்க இதை பார்க்கும்போது வந்து யூ வில் ரியலி லவ். படம் என்ன விருதுகளை பெறும் நினைக்கிறீங்க? விருது அப்படின்லாம் நாங்களாம் பார்க்குறோம் இல்லைங்க. நாங்கள் தான் எங்கள் தளபதிக்கு எப்பவுமே விருது. ஸோ அதனால வந்து விருது லெவலுக்கெல்லாம் வந்து சொல்றதுக்குலாம் எங்கள் தளபதி என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டாரு. கடைசி படத்துக்கான ஒரு சரியான படமா இது இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எங்களோட தளபதிக்கு வந்து கடைசி படம் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து கண்டிப்பா ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கு. We enjoyed a lot. சரியான ஃபேர்வெல் படம் தான் கொடுத்துருக்காரு அவர். படம் பிளாஸ்டா வராது. நீங்க பாருங்க, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. படம் எப்படி மேடம் இருந்தது? படம் சூப்பரா இருந்தது. தளபதியோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருந்துச்சுண்ணா படம். நல்ல ஃபேர்வெல்கான படம். ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. லீக் ஆயிடுச்சுன்னு யாரும் வந்து பார்க்காம இருக்க வேணாம். ரொம்ப சூப்பரா இருக்கு படம். தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். வீட்டுல பார்க்க வேண்டிய படமே கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களாம் இதுதான் அவரை லாஸ்டா வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம். எங்களுக்கு அதுதான் பெரிய கனெக்டா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நான் விஜய்க்காக தான் அந்த படம் பார்த்தேன். விஜய் படம் எத்தனை தடவை இது பண்ணாலும் எத்தனை தடவை லீக் பண்ணாலும் அது வந்து பிளாஸ்ட் தாங்க. அது மாத்தவே முடியாது. சூப்பரா இருந்துச்சு. பெஸ்ட் வாட்சிங். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு பெஸ்ட். வர்த்து பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்ததுனாலே வர்த்து அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டே விட்டு இருந்தா அது ஜோசப் தளபதி விஜய் தான் வந்திருக்கும். இப்போ அது அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். அதுக்காகவே படத்தை 100 தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. படத்துல எந்த குறையும் கிடையாது. ஐ அம் சோ ஹாப்பி வித் இட். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தளபதியை வந்து மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே இந்த வெயிட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தது. 6 மாசம் வர்த் ஃபார் த வெயிட் அப்படின்றது தான் தளபதி மூவி. படம் சூப்பரா இருந்ததுங்க. அதாவது இது ஒரு தியேட்டர் மூவி. இது வந்து இட்ஸ் நாட் அ மூவி டு வாட்ச் ஃப்ரம் இதில் பார்க்கறது கிடையாது. டிவியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் கூஸ் மொமெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் படம் முன்னாடி வெளியாக இருந்து ரொம்ப நீண்ட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இந்த வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு படம் நல்லா ஒர்த்தா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா லீக் ஆனோடனே HD பிரிண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சர்க்குலேட் ஆயிடுச்சு. பட் ஆனா ஆஸ் அ ட்ரூ விஜய் ஃபேன்ஸ் நாங்க யாருமே பார்க்கவே கிடையாது. நீங்க ஒரு வருஷம் கூட இல்லை வெயிட் பண்ண வைங்க, நாங்க பார்ப்போம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இவர் சிஎம் ஆயிட்டதுக்கு அப்புறமா அந்த டைட்டில் கார்டு போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நாங்க எங்களோட வெயிட் வந்து செம்ம மாசா இருந்தது. அதுக்கு ஒர்த்தான படம். நிஜமாலே தியேட்டர்ல வந்தா பார்க்கணும். நீ லீக் ஆயிடுச்சுன்னு அப்படியே 1.5 கோடி பேர் பார்த்துன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலுமே வந்து தியேட்டர்ல அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பாக்குறாங்க. அவ்வளோ ஒர்த்தான படம் இது. பிஜிஎம் வைஸ் எலிவேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு அவர். தள்ளி போட்டு ரொம்ப நல்லது. தள்ளி போனதுனால தான் படம் பிளாஸ்டா மாறாது. வெயிட் பண்ணி அது வெறியாய் பாக்குறதுக்கு அது இன்னும் சூப்பரா மாறிச்சு. விஜய் சார்வே லாஸ்ட் படம் அதுக்குரிய ஒர்த்தா இருக்குதா? ஆமா, அவங்க லாஸ்ட் படத்துக்கு பெஸ்ட் வர்த்திங்கான ஒர்க். அவருடைய மொத்தம் கரியரையுமே அந்த லாஸ்ட் படம்
இப்படிதான்டா இருக்கணும் லாஸ்ட் படம் அப்படின்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு பயங்கரமா இருந்தது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. லீக் ஆன படத்தை பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் தான் நான் சொல்லணும். படம் சூப்பரா இருந்தது. ஒர்த் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க சொல்றாங்க, விமனை பத்தி ரெஸ்பெக்ட் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் வந்து காமனா பண்ணாலே பிரச்சனை இல்லை. ஒரு ஆடின வீடியோ போட்டா உடனே வந்துட்டு அதுக்கு இது பண்றாங்க. இதுக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு. 100% தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்ற வர்த்து. பட் அது வர்த்துன்னு சொல்றதை விட எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை. இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டே கொண்டாட்டம், அவரோட வாய்ஸ்ல பாட்டு கேட்கறது, இது எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கும் போது வந்து இந்த சந்தோஷத்தை பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் அவரை இனிமேல் ஒரு நாளும் லைவ்ல என்ன நம்ம மூவியில் ஆக்ஷனை பார்த்தோமோ ஒரு ஆக்ஷனையும் நம்ம லைவ்ல பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது எஸ் பெருமையா தான் இருக்கு. தியேட்டர்ல பாக்குறதுக்கும் ஒரு டிவில பாக்குறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனும் தளபதி வர ஸ்க்ரீன் வந்துட்டு இட்ஸ் லைக் பிளாஸ்ட். இந்த படம் முன்னாடி வந்துட்டா பிளாஸ்ட், இப்ப வந்தனால வந்து டபுள் பிளாஸ்ட். அதனால வந்து டபுள் மாஸ் இந்த படம். சென்னை படம் பத்தி வரும்போது கரூர் சம்பவங்கள்ல ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த படத்துல அப்படியான சீன்கள் ஏதாவது இருந்ததா? சீன்ஸ் வந்து சிலது வந்து பொலிட்டிக்கலா நிறைய இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பொலிட்டிக்கலா நிறைய இருந்தது. அதனால தான் வந்து இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்தது வந்து ரொம்ப இம்பாக்ட் வந்து நிறையவே இருக்கு அதுல. ஸோ அந்த சீன்ஸ்லாம் நாங்களே எங்களை அறியாம கத்திட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இல்ல அது மாதிரி shooting சீன்கள்லாம் மாதிரி இருக்குதா? நடக்கல. ஒரு ஒரு சும்மா ஒரு சீன் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன் க்ரௌட் மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. அது அதுக்காக அந்த சீன்லயே எடுக்கல, அது செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. நல்லா தெரியுது அது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இம்பாக்ட்லாம் பண்ணல, நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி சீன் இருக்கு அந்த சீன் இருக்கு. நீங்க படம் பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் எதுவுமே சொல்லி படத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஸோ அதனால நீங்க பாருங்க, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். கரூர்ல எடுத்த மாதிரி இல்ல, இட்ஸ் லைக் செட் ஆஃப் சீன்ஸ் தான், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் மேட்டர் வந்துச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த கடைசி படத்துக்கான ஒரு சரியான படமா இது இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எஸ். நாங்க ஆக்சுவலி வந்து லாஸ்ட்ல அந்த சிஎம் போய் சேர்ல உட்கார்ற அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த சீனையும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா எங்களோட தளபதிக்கு வந்து கடைசி படம் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து கண்டிப்பா ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கு. we enjoyed a lot. சரியான ஃபேர்வெல் படம் தான் கொடுத்துருக்காரு அவரு. இதுக்கு மேல எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா இதுவே ரொம்ப பெரிய ஃபேர்வெல் படம் தான். செம்ம படம். ஃபைட்லாம் வேற லெவல், அடிச்சிருக்க முடியாது. அந்த ராணுவமான ஃபைட்டிங்லாம் செம்ம வேற லெவல், பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா. ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு எப்படி சொன்னா இட்ஸ் மாஸ் மூவின்னு தான் நீங்க பார்க்கணும். இதை வந்து ஒரு கதை இல்லை ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது, இது ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்டோரி அப்படின்றத தாண்டி இதை வந்து தளபதி நடிச்சிருக்காருன்ற இதில் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு தளபதி ஃபேனா நீங்க இதை பார்க்கும்போது வந்து யூ வில் ரியலி லவ் இட். பகவத் கேசரியோட ரீமேக்கா இருக்குன்னாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அவரோட ரீமேக் தான். ஒரு பாதி அது மாதிரி தான் வருது. மிச்சது கொஞ்சம் இவங்க வினோத் அவரோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சூப்பரா காமிச்சிருக்காங்க படத்தை. இப்போ கரண்ட் சினாரியோ வந்து ஒரு 4-5 months முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அதுதான் இருந்துச்சு. பட் அதை நம்ம இப்போ பார்க்கும்போது we can really relate to it. இது வரைக்கும் விஜய் சாரை ஒரு ஆக்டரா பார்த்தோம். இப்போ சிஎம் விஜய் ஆகவும் இருக்கிறாங்க. இந்த படத்துல பார்க்கவும் உங்களுக்கு எப்படி ஆக்டரா பார்த்ததுக்கு ஒரு மாதிரி இருக்காரு, சிஎம் ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குதா? ப்ரோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இல்லை. அவர் ஆக்டரா என்ன சொல்ல வந்தாரோ அதேதான் சிஎம் மாதிரியும் சொல்றாரு. எனக்கு ஆக்டர் விஜயா பார்க்க முடியல. இப்போ முதல்வர் விஜயாலாம் சூப்பரா நடிச்சிருக்காரு அதுல படத்துல. ஏன்னா பாலிடிக்ஸ் ரிலேட்டடா வருது. அவர் உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசியிருக்காரு, நடிச்சிருக்காரு. எனக்கு ஃபுல்லா அவர் அந்த மாதிரி தான் பார்த்து எனக்கு சூப்பரா, அவர் பார்க்கறதுக்கே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ணனா பார்த்தோம், அண்ணனா இருக்காரு. சிஎம் ஆனாலும் அண்ணன் தான். தளபதியோட ஃபேனுங்க சின்ன வயசுல இருந்தே. ஸோ கண்டிப்பா வந்து அந்த இடத்துல அவர் சிஎம் விஜயெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை. கொண்டாட்டம் ஃபார் தளபதி விஜயா தான் நாங்க பார்த்தோம். ஸோ அப்படிதான் இந்த மூவியை வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். ரொம்ப கலங்க வச்சுட்டாரு அவர். இதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ல எங்களால பார்க்க முடியாது அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயம். இந்த லீக் ஆனதா சில விஷயங்கள்லாம் வைரல் ஆனது, அந்த சீன்கள்லாம் உள்ள இருக்கா? இல்ல, அவரு நேர்ல பண்ண சீன்ஸ்லாம் சிலதெல்லாம் எடிட் பண்ணி சூப்பரா காமிச்சிருக்காங்க உள்ள. அது நல்ல ஃபேன்ஸ்க்கான ஒரு சீன்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இல்ல எனக்கு நிறைய சீன்ஸ் ஞாபகம் இல்ல. சொன்னல சும்மா கொஞ்சம் சீன்ஸ் தான் நானும் பார்த்தேன். நான் வந்து ஃபுல் மூவி எல்லாம் பார்க்கல. ஏன்னா நான் தளபதிக்காக வந்துட்டு அந்த படத்தை ஃபுல்லா பார்க்க கூடாதுன்னு. பட் உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் எங்கேயாவது தெரியும் இல்லையா? அந்த சீன்ஸ் எல்லாம் வந்ததெல்லாம் நான் பார்த்தேன். பட் இருந்தாலும் இதை வந்து ஒரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் தனி. அண்ட் எஸ்பெஷலி கமலா, ரோஹிணி இந்த மாதிரி தியேட்டர்ஸில் போய் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பு, நம்ம அந்த தளபதியோட அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மொமெண்ட்ஸு, கூஸ் பம்ப், அழுதுடலாம். படம் என்ன விருதுகளை பெறும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ கெச்சா எல்லா விருதுமே கிடைக்கலாம் ப்ரோ. எல்லா விதமான விருதும் கிடைக்கலாம். சீஃப் மினிஸ்டரே நடிச்சிருக்காரு. ப்ளஸ் வந்து
பொதுவாகவே டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால விருது கிடைச்சா எல்லாமே கிடைக்க வேண்டியது. விருது அப்படின்லாம் நாங்களாம் பார்க்குறோம் இல்லைங்க, நாங்கள் தான் எங்கள் தளபதிக்கு எப்போவுமே விருது. ஸோ அதனால வந்து விருது லெவலுக்கெல்லாம் வந்து சொல்கிறதுக்கெலாம் எங்கள் தளபதி என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டார். வந்தால் நல்லது, அதை நாங்கள் ஏற்றுப்போம். இது ஆக்சுவலாக குழந்தைங்க பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது. குழந்தைங்க பார்த்தாங்கன்னா இன்னும் பயங்கர ஹைப் ஆயிடுவாங்க. இது ஏ ரேட்டிங் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. இட்ஸ் நார்மல் மூவி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா.